வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பவுல்ட் ஆடியோ, அதாவது ஆடியோ டிவைஸ்க்கு பேர் போன ஒரு கம்பெனி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணாங்க. அப்புறம் இப்போ அடிக்கடி புதிய வாட்சாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் டெக்னாலஜி சேனல்னால புதிய ஒரு கேட்ஜெட் நம்ம சந்தைக்கு வரும்போது உடனுக்குடன் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி இவங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரோவருங்கிற ஸ்மார்ட் வாட்ச் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட் நம்ம சேனல் மூலிமா பண்ணுறோம். கேட்ஜெட்ஸ் வந்து கம்மி ரேட்டு வாங்குறதுக்கு உதவி பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி புதிய அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸாக பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. தென் யூசர் மேனுவல் இருக்குது. இந்த வாட்சை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 3 கலரில் ஸ்ட்ராப் தந்திருக்காங்க. அதாவது சில ஸ்மார்ட் வாட்ச் வாங்கும்போது ஒரே ஒரு ஸ்ட்ராப் தான் இருக்கும். கலர் நம்ம முன்கூட்டியே தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான கலரில் தந்திருக்காங்க. நமக்கு என்ன மூடில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தான், இப்போது ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களாலும் சரி தான், அதுக்கேற்ற மாதிரி 3 அழகான ஸ்ட்ராப் தந்திருக்காங்க. தென் வாட்ச் ஹெட்டு, அப்புறமா இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுவோன்னா இந்த வாட்சுக்கான சார்ஜிங் கேபிள் தான் இருக்குது. மேக்னெட் டைப்பில் சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்ச் பார்க்குறதுக்கு ரவுண்டு ஹெட்டு, இங்கே பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதாவது விலை உயர்ந்த ஸ்மார்ட் வாட்சை தொடுற ஒரு ஃபீல் வருது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ரேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் சிங்க் அலாயில் பண்ணியிருக்காங்க. ஒரு தனித்துவம் அதில் தெரியுது. இதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட சைஸ் வந்து உங்களுக்கு 1.3 இன்ச்சில் தந்திருக்காங்க. ரவுண்டு டிஸ்பிளே, ஹெச்டி ரெசல்யூஷன், ஆம்லாட் ஸ்க்ரீனு, 600 நிட்ஸ் பிரைட்னஸை கொடுக்கும். பக்காவாக இருக்குது. ஃபெதர் டச்சு. தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதில் வந்து ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இருக்குது. பேட்டரி பேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டேன், 5.25 நாள் உங்களுக்கு பேக்கப் கொடுக்குது. காலிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சுத்தம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும் பேட்ரி. மற்றபடி அதாவது ஒரு நாள் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும், ஒரு நாள் 1.25 நாள் தாக்கு பிடிக்கும். அதாவது எல்லா ஸ்மார்ட் வாட்சும் காலிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா ஸ்ட்ராப் நமக்கு கலரில் தந்திருக்காங்க. நிறைய கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது. இதுக்கப்புறம் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2. தென் மற்ற வாட்சில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத 1 by 1 காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் இந்த வாட்சுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறோங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். நண்பா, இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி வாட்ச் ஃபேஸ் பாருங்கள். வாட்ச் ஃபேஸ் டிஃபால்ட்டாக அவங்க தந்துருக்கிற வாட்ச் ஃபேஸ், ஒரு சில வாட்ச் ஃபேஸ் நல்லாயிருக்கு, ஒரு சில வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பார்க்க போனீங்கன்னா டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. எல்லா மேஜர் கண்ட்ரோல்ஸும் அதுக்குள்ளாடி வருது. தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, அதாவது அன்றைய தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த விஷயம் ஃபுல்லாக வருது. இதை தவிர டைல் பேடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய தந்திருக்காங்க ஷார்ட்கட்டாக. தென் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது மெசேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. யாராவது உங்களுக்கு மெசேஜோ வாட்ஸ்அப் அப்டேட்டோ இல்லை நோட்டிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு சென்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாமே வந்து இங்கே பாட்டம் டு டாப் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது எல்லாமே தெரிய வரும். இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு டுவல் ஸ்க்ரீன், அதாவது ஷார்ட்கட்டு உங்களுக்கு விட்ஜெட் மாதிரி தந்திருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. இதுக்கப்புறமா இந்த வாட்சில் உங்களுக்கு 2 டெடிகேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அதுக்குள்ளாடி போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளாடி இன்னும் சப் ஆப்ஷன் நிறைய தந்திருக்காங்க. அதாவது வாக்கிங் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளாடி ஸ்லோ வாக், ஃபாஸ்ட் வாக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா மோட்ஸும் அதுக்குள்ளாடி இருக்குது. அது தேவைப்படுறவங்க அந்த பட்டனை பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அது டேரெக்டாக மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அப்படி 2 பட்டன் தந்திருக்காங்க. மெனுக்குள்ளாடி போகும்போது இது வந்து காலிங் வாட்ச்னால ஃபஸ்ட்டு என்ன தந்திருக்காங்கன்னா டைலர் தந்திருக்காங்க. ஃபோன் கால் பேசுகிறதுக்கு டைலர் தந்திருக்காங்க. அப்புறம் காண்டாக்ட்ஸ் இருக்குது, கால் ரெக்கார்ட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸு, ஆக்டிவிட்டி டேட்டா, ஒர்க் அவுட்ஸு, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் மானிட்டரு, பிளட்டோட ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வெதரு, ஃபீமேல் ஹெல்த்து, மியூசிக், அதாவது ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர், அலாரம், அப்புறம் மீடியேஷன், அப்புறம் ஃபோனோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். இதை தவிர்த்து செட்டிங்ஸ். அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த வாட்சில் வசதின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நண்பா, இதுக்கப்புறம் இந்த வாட்சை ஓவரலாக பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரேட்டு படி பார்க்க போனீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 3700 ரூபாய் ஏதோ போட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன்.
இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காசுக்கு இது ஒருத்தான ஒரு வாட்சாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும் எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நீங்கள் கேட்ஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு நம்ம சைடில் வந்து நிறைய முயற்சிகள் வந்து பண்ணுறோம். ஸோ அது வந்து அது நம்ம சேனலுக்கு நீங்கள் அதிக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா சேனல் மாதிரி அல்லாமல் கேட்ஜெட்ஸும் நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கான வசதிகள் நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். என்னால் முடிஞ்ச ட்ரை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.